கிட்டத்தட்ட இந்த கண்ணுப்புலிமேட்டில் ஃபால்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காக வேண்டி அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னா, சில யூடியூபர்ஸ் அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடி என்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி பப்ளிக் இங்கே வரவழைச்சி நிறையா விபத்துகள் நடந்து, அதே மாதிரி நிறையா சுற்றுலா பயணிகள் ஜீப்புக்காரங்க கூட பிரச்சனைகள் ஓடி அதெல்லாம் ரொம்ப சால்வ் ஆகி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கு கண்ணுப்புலிமேட்டில். ஸோ இப்போ குளிக்கலாம்னா எல்லோரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜீப்பில் வரோம்னா ஒரு சில கவர்மெண்ட் ஸ்டாஃபு, விஐபிகள் இவங்க மட்டும்தான் ஜீப்பில் வர முடியும். சாதாரண பப்ளிக்கு நீங்கள் நடந்து வந்து குளிக்கலாம். பப்ளிக் ஃபால்ஸ் நிறையா ஆக்கிட்டாங்க. ப்ரைவேட் ஃபால்ஸாக இருந்த பூராமே பப்ளிக் ஃபால்ஸ் ஆக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் தயங்க வேண்டாம். தாராளமாக வந்து ஒரு ஓரமாக பிரச்சனை எதுவும் பண்ணாமல், அதே மாதிரி மேலே வாரீங்கன்னா நீங்கள் இன்னொரு விவரமாக ஒரு விஷயம் சொல்லுதேன். பிளாஸ்டிக் பொருட்கள், ட்ரிங்க்ஸு, அதாவது சரக்கு அடிக்கக்கூடியவங்க பாட்டில் எதுவும் கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வனவிலங்குகள் இங்கே அதிகமாக நடமாடுது. அதனால் ட்ரிங்க்ஸு பாட்டில்கள் கொண்டு வராதீங்க. கவரு, பிளாஸ்டிக், பாலித்தீன் அந்த மாதிரி கவர்கள் கொண்டு வராதீங்க. அதனாலையும் ரொம்ப பிரச்சனைகள் வரும். பின்ன இதையும் பேன் பண்ணிடுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதையும் பேன் பண்ணிட்டாங்கன்னா மொத்தத்திலே யாருமே குளிக்க வர முடியாது.